கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நாம் அனைவருக்கும் அனுதினமும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற வாழ்த்துதலோட இன்றைய தினத்துல விசேஷமாக நம்ம தொடர்ந்து கடந்த மாதத்துல அந்த பெரியன் ஸ்டடி குரூப்பை நம்ம பார்த்தோம். பெருமை பிரைடு என்ற ஒரு புத்தகத்திலிருந்து தொகுப்பு பார்த்தோம். அதுக்கடுத்து திருப்பத்தூர்ல நம்ம ஒரு 2 பேராகிராஃப் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இந்த இன்னைக்கும் நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம வளர்வதற்காக இந்த ஒரு புத்தக ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். பட் இது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம தொடங்கலாம். ஜெபம் செய்யும்படி சகோதரர் ரமேஷ் பிரதரை நம்ம அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். மகா வல்லமை உள்ளவரே, மெய்தேவனே, சர்வ சிருஷ்டிப்புக்கும் எஜமானரே, அப்பா பிதாவே, இந்த ஒரு அருமையான இரவு வேளையிலே நாங்கள் இதோ சகோதர சகோதரிகளா வந்து கூடி உங்களுடைய முகத்தும் நிறைந்த சத்திய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாய் நீர் நல்கின கிருபைகளுக்காய் ஒருவருக்கே எல்லா துதி கனமையும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, இதோ இந்த தினத்துல கூட நாங்கள் தியானிக்க இருக்கிறதான எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு விஷயத்தை குறித்துதான், பெருமை குறித்துதான ஒரு விஷயத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை போது தருந்து எங்களை பரிசுத்த பாதையில எங்களை வழி நடத்துங்கப்பா. பங்கு கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, பேசத்தக்கதாக இந்த வழி நடத்துங்க. தகப்பனே, இந்த ஒரு மனத்தாழ்மையான விண்ணப்பத்தை கூட எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் கேள்வி பிதாவே. கிறிஸ்துக்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து அந்த பிரைடு பெருமை என்ற ஒரு புத்தகத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு கடந்த வாரத்துல நடந்த விஷயங்கள், கடந்த நாட்கள்ல நடந்த விஷயங்கள் தெரியும். நம்ம ஒரு பேராகிராஃப் வாசிப்போம். அந்த பேராகிராஃப்ல இருக்க கருத்துக்களை உங்களுக்கு தேவனோட ஆவியின் மூலம் என்ன உணர்த்தப்பட்டிருக்கோ அந்த கருத்துக்களை சுதந்திரமாக நீங்க பதிவு பண்ணலாம். அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆன்லைன்ல இருக்க சகோதரம் அவ்வளவுதான், ஆஃப்லைன்ல இருக்க சகோதர சகோதரிகளும் அவ்வளவுதான். முக்கியமான அந்த பேராகிராஃப் உகர்ந்த கருத்துக்களும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த ஒரு கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணபடி தாழ்மையோட நம்ம கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னன்னா, ஒவ்வொருடைய கருத்துக்களும் அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நம் கிறிஸ்துவின் சாய கோப்பா வளர்வதற்கும் இந்த ஒரு காலப்பதில் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நம்ம கடந்த நாட்கள்ல விட்ட அந்த பேராகிராஃப் எதுன்னு தெரியுமா? ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பமாவே இருந்துச்சு. பட் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில பேர் நம்ம போன் பண்ணியும் கேட்டாங்க. நான் உஷாரா இருந்தேன். ஏன்னா நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்துலயும். நான் படிக்கிற பேராகிராஃப் எல்லாம் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன். ராஜேந்திர முதல் கோடு போட்டுட்டாரான். சூப்பர். சரி, நம்ம தொடர்ந்து அந்த பேராகிராஃப் போலாம். பேராகிராஃப் அது பேஜ் 5ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வரும். யாருன்னா ஒருத்தர் படிக்கும்படி நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் ராஜேந்திர பிரதர் படிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் கூறுபவைகளை செயல்படுத்த கேட்பதற்கான விருப்பம் கொண்டிருந்தால் என்பது உண்மையான தாழ்மைக்கான சான்றுகளில் ஒன்றாகும். மேலும் இது சிறுமையிலும் அறிவிலும் நாம் வளர்வதற்கு முக்கியமானதாக காணப்படுகின்றது. அநேகமாக அதிகம் காலந்துள்ள பசுத்தவானுடைய ஒரு முழு சொற்பொழிவை காட்டிலும் கல்வி அறிவின் மற்றும் திறமைகளின் கர்மாட்டத்தில் திறமையானவர்களாக காணப்படும் தேவனுடைய பசுத்தவான்கள் அடிக்கடி மிகவும் விவேக பெற்ற இந்த சத்தியத்தின் அங்கக்கடிகள் போன்ற சிந்தனைகளை வெளிக்கொண்டாந்திருந்தவர்களாக இருப்பார்கள். இத்தகைய சிந்தனைகள் வெளிக்கொள்வதற்காகும் போது நாம் கேட்காமல் இருப்போமானால் நாம் அவைகளை இழந்து போகின்றவர்களாய் இருப்போம். இப்படியாக அத்தகையவர்கள் மூலம் பெறப்படும் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகின்றோம். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேராகிராஃப் கவனிச்சிருப்பீங்க நீங்க. இந்த பேராகிராஃப்ல இருக்க கருத்துக்களை நம்ம முதலாவது ஆன்லைன்ல இருக்க சகோதரருக்கு நம்ம கொடுக்கலாம், சகோதர சகோதரிக்கு. ஏன்னா ஆஃப்லைன்ல படிச்சிருக்காங்க. அதனால இந்த ஒரு கருத்தை பதிவு பண்ண முடியும். உங்களுக்கு என்ன அந்த பேராகிராஃப்ல புரிஞ்சுட்டீங்க, எளிமையான முறையில நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். Brothers and sisters,
சுதர்சன் சிஸ்டர், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிகள். கேக்குதுங்க பிரதர். ஓகே பதிவு பண்ணுங்க. எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன? யார் முதல்ல பேசுறது தயக்கம்? சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுல என்னன்னா, எப்பவுமே ஒரு சில நேரம் எல்லாருமே பேசும்போது பேசுகிறவர்களா இல்லாம ஒரு சில நேரம் நம்ம மற்றவர்கள் பேசுறத கூட நம்ம செவி கொடுத்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம கேக்குறது கூட ஒரு தாழ்மையின் வெளிப்பாடா, தாழ்மையினோட சான்றுல ஒன்றா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பிரதர். ஏன்னா எப்பவுமே நிறைய விஷயங்கள் இப்போ பிரதர்ஸ் வந்துட்டு சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கும்போது நிறைய கருத்துக்கள் வந்து நமக்கு ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து அதை நம்ம கூர்ந்து கேட்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா அதோடைய உண்மையான அந்த தாற்பயம் வந்து நமக்கு புரியும் பிரதர். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நல்லா நம்ம ஒரு வளர்ச்சிக்குள்ள போகணும். ஒரு கிருபையும் நமக்கு வந்து நம்ம அறிவிலும் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு கேள்வி ஞானம் கூட நம்ம முக்கியமா வந்து பார்க்கலாம் பிரதர். அவங்க சொல்றத கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்குலாம் பேச தெரியாது. ஒரு சில பெரியன் டிஸ்கஷன் அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் இருக்கிறப்போ நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இல்ல அதை பத்தி கருத்து புரியாம இருக்கும். ஆனா மற்றவர்கள் பேசும்போது அத ஒவ்வொன்னா நம்ம கேட்கும் போதே நமக்கு வந்து எல்லாருடைய அந்த என்ன பாயிண்ட்ல சொல்ல வராங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு எப்படி சொல்றாங்க பிரதர்னா, ஒரு முழு சொற்பொழிவு ஒரு 2 hours 3 hours பேசுறாங்க ஒரு பிரதர்ஸ். அத காட்டிலும் ஒரு தாளந்துல குறைவா இருக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோ இல்ல ஒரு ரொம்ப திறமை இல்லாம இருக்கிறவங்க கூட சில நேரம் அவங்க ஒரு கருத்துக்கள் வந்து அவங்க சொல்ற கருத்துக்கள் வந்து ரொம்ப ஒரு விலையேற பெற்ற ஒரு தங்க கட்டி போல ஒரு சத்தியம் வந்து அவங்க சொல்றதுல இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க பேசுறத நம்ம என்ன கேக்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஏதோ ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து சத்தியம் பேசுறாங்க. ட்ரூத் பத்தி ஒரு விஷயம் பேசுறாங்க. ஒரு லைன்ல சொன்னா கூட அதுல வந்து ஒரு நமக்கான ஒரு சத்தியம் வந்து அதுல கிடைக்கிறதா இருக்கும். அந்த ஒரு சிந்தனையில வந்து நம்ம வந்து அத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க பிரதர். சோ நம்ம அவங்க பேசுறத கேட்காம இருக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்றாருன்னா, நாம வந்து அந்த ஒரு சத்தியம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறத நம்ம அவங்க பேசுறத இக்னோர் பண்ணும்போது அது நமக்கு கிடைக்காமலே போயிடும். இந்த மாதிரி அந்த ஒரு சத்தியம் நமக்கு கிடைக்கலன்னா அதை பற்றின ஒரு ஆசீர்வாதங்கள் கூட நம்ம இழந்து போய் விடுவோம் அப்படின்னு வந்து இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க பிரதர். ஓகே, சூப்பர் சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அருமையா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. சரி, அடுத்தது நம்ம ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்ட நம்ம அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணி உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சகோதரர் மோகன் பிரதர் பதிவு பண்றாரு, கவனிப்போம். இதை நான் எப்படி செவி கொடுக்கறதுக்கு வந்து புது சக்தியான நமக்கு வந்து குடும்பத்திலிருந்தே பாடம் கற்பிக்குது. அவருடைய குணலட்சணங்களை வந்து நம்ம எல்லா இடத்துல இருந்தும் பார்க்கணும். இந்த செவி கொடுக்கறது வந்து நிறைய பேர் பொதுவாக கருத்தியல்னா கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு 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 அதை படிச்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒத்தாசையாக இருக்குது. நம்ம அந்த கேட்டு கேட்டு அந்த கேள்வி ஞானத்துக்கு மற்றவங்களுக்கு ஒரு சத்தியத்தில் முக்கியமா சபைகள் அநேக பாடங்களை நாம் கேட்டு கேட்டு அதை மற்றவங்களுக்கு எப்படி அவங்க வந்து தான் கற்றுக்கொள்வது எப்படி மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வது, அந்த ஞானம் கூட நம்மளுக்கு அந்த செய்வது கேட்கறதுனாலதான் வருது. நமக்கு கேட்கறது வந்து ரொம்ப ஒத்தாசையா இருக்குது. லைஃப் அருமையான ஒரு கருத்து. அடுத்தது நம்ம
ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிட்ட அவங்களுடைய கருத்துக்களை ஒன்று கேட்போம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிகள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் பேசுறது உங்களுக்கு எல்லாரும் கேட்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். சரி, ஓகே. ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்ட நம்ம பதிவு. உண்மையாவே நம்ம கிட்ட வந்து தாழ்மைன்ற ஒரு குணம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களோட பேசுற ஒரு செவி கொடுக்கறதா இருக்கும். மேலும் இந்த தாழ்மைன்றது வந்து நம்ம தாழ்மை உள்ளவர்களுக்கும் தேவன் வந்து கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை இருக்கும் போதுதான் நம்ம வந்து தேவனுடைய கிருபையிலும் அறிவிலும் வந்து நம்ம வளர முடியும். ரமேஷ் பிரதர், நீங்க எங்க பேசுங்க, அங்க பாக்காதீங்க, நீங்க பேசுங்க. என்ன பாருங்க, ஒரு அதிக தாளத்துள்ள ஒரு சகோதரோடைய முழு ஸ்பீச் வந்து கேட்கறதுக்கும் ஒரு கல்வியறிவு மற்றும் திறமை இதை வச்சு பார்க்கும்போது ஒரு எளிமையான ஒரு சகோதரன் பேசுறது நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்ததுனால அடிக்கடி மிகவும் விளையாடு பெற்றதான அந்த ஒரு சத்தியத்தை வந்து அந்த சத்திய சிந்தனையை வந்து அவரு இந்த சாதாரண ஒரு சகோதரர் கூட வெளிப்படுத்தக்கூடியவரா வந்து இருப்பாரு. ஒருவேளை நம்ம கிட்ட வந்து அந்த பெருமை இருந்துட்டு நம்ம இவர் சொல்றதெல்லாம் இந்த ஒரு எளிய சகோதரன் பேசுறதெல்லாம் வந்து நம்ம செவி கொடுத்து கேட்கணுமா அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்மள இருந்துச்சுன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடியதான அந்த தங்கம் போன்றதான ஒரு சத்தியத்தை வந்து நம்ம இழந்து. ஓகே, சகோதரர் ரமேஷ் பிரதரும் அவருடைய கருத்துக்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம ஆஃப்லைன்ல போலாம். ஏன் மறுபடியும் இந்த பேராகிராஃப் ஏன் கொடுக்குறேன்னா, எல்லாரும் நல்ல கருத்துக்கள் பதிங்க. இன்னும் ஒரு நல்ல புரிதலுக்கான நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமான ஒரு பாடமும் அதுல இருக்குதுங்கிறது என்னோட விசுவாசம், என்னோட நம்பிக்கை. அடுத்து நம்ம ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிகள் போலாம். உங்களுக்கான வாய்ப்பு நீங்க பதிவு பண்ணலாம் சகோதர சகோதரிகளே. ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிகள், நீங்க யாரும் பேசலன்னா நான் பேர் சொல்லி கேட்பேன் நான் எல்லாரையும். சிஸ்டர் பிரியங்கா சிஸ்டர், சிக்மங்களூர் சபையை சார்ந்த பிரியங்கா சிஸ்டர், உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். சொல்றேன் பிரதர். நம்ம வந்து மத்தவங்க சொல்றத வந்து செவி கொடுத்து கேட்டோம்னா அதுல வந்து கிருபையிலும் அறிவிலும் நான் வளர்றதுக்கு முக்கியமானதாக காணப்படும் பிரதர். ஓகே, சூப்பர். வேற யாருன்னா வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிறீங்களா? சகோதரி சிஸ்டர் டயானா சிஸ்டர். பிரதர், என்னால படிக்க முடியல பிரதர், சாரி. நீங்க பேசும்போதே சகோதரர்கள் பேசும்போதே அந்த படிக்கும்போது உங்களுக்கு என்ன தேவன் கைட் பண்ண ஒரு லைன் சொல்லலாம், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம மற்றவர்கள் பேசுவதை வந்து விருப்பத்தோட எப்போதுமே வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்க சில அட்வைஸ் கொடுக்கும் போது நம்ம கேட்டுக்கணும். அந்த மாதிரி வந்து மத்தவங்க அந்த தேவனோடைய ஒன்றிச்சு பேசுற கருத்துக்களை நம்ம கேட்டுக்கணும். வேற விதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து போடணும். அது வந்து நம்மள்ட்ட அந்த தாழ்மை இருந்தாதான் மட்டும் நம்ம அதை செய்ய முடியும். அந்த தாழ்மை நம்மள்ட்ட இல்லைன்னா நம்மளால அந்த கேட்டுக்கிற தன்மைய இழந்து போயிடுவோம் நம்ம. அருமையான கருத்து. ஓகே, சூப்பர் சிஸ்டர். சரி, அடுத்தது நம்ம ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்டையும் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சகோதரர் உங்களுடைய பதிவுகளை நீங்க பதிவு பண்ணலாம். அஜய் பேசுங்க. தாராளம், நல்லா கேட்குது. முக்கியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்கள் அதாவது சொல்றத வந்து நம்ம வந்து கேட்கணும். கேட்கணும்னா இது என்ன பண்ணலாம், கண்டிப்பா இது வந்து நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில வந்து ஒரு வளர்ச்சியின் பாதையில வந்து சொல்லணும்.
ஏன்னா நாம வந்து அது செவி கொடுத்து கேட்பதற்கு நம்ம வந்து தாழ்மைத்தோர்களா இருக்கணும். அதே போல நம்ம வந்து அதற்கு எப்பவுமே ஆயுதம் உள்ளவர்கள் கூட இருக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த ஒரு செவி கொடுத்து கேட்கக்கூடிய விஷயம் கூட என்னன்னாக்கா, ஒரு புண்ணிய வார்த்தை, அதாவது உலகத்தார விஷயங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது கண்டிப்பா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்ய எடுக்கிறது. ஏதோ ஒரு சத்தியத்தின் பாதையில ஒரு சத்தியத்தை பற்றி ஏதோ பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். அப்பேற்பட்டதான ஒரு வார்த்தைகளை வந்து என்ன பண்ணாக்கா வந்து கண்டிப்பா அந்த செவி கொடுத்து நடக்கணும். இல்லைங்க அதுக்குன்படி நம்ம வந்து நடந்தே ஆகணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே ஒவ்வொரு அந்த ஒரு தாழ்மை நிலையை வந்து கை கொண்டு நடக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணாக்கா அந்த ஒரு ஆயுசுக்குள்ள கூட நம்ம வந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட நம்ம வந்து தேவன் வந்து கொடுக்கிறாரு. ஒரு தாழ்மை வந்து இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு காலப்பகுதியில தான் சபையார் மத்தியில தான் நம்ம இந்த ஒரு கொள்கைகளை காமிக்கணும் அப்படின்னு அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல சரி, நம்முடைய வேலை செய்யற இடத்துல சரி, இல்ல உலக தமிழோட நம்முடைய ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம நடக்கும்போது விஷயத்துல கூட நம்ம தாழ்மை காண்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாயமானமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு அப்படி இருந்தோம்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், உண்மையிலே தேவன் வந்து பார்க்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பூமியிலேயே வந்து பார்க்கும்போது தேவன் படைத்த அந்த ஒரு யூனிவர்சிட்டியிலே இந்த பூமி வந்து எப்படின்னாக்கா ஒரே ஒரு பட்டாணி, அதாவது ஒரு புளிய போல இருக்குதா தேவன் பார்த்துட்டு அப்படின்னா இருக்குது இந்த ஒரு பூமி. இந்த பூமியிலேயே எந்த விதத்துல தகுதி இல்லாத மனிதர்களாக நம்முடைய பாட்டுகளை வந்து சர்வ வல்லமை படைத்த பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா விழிப்புள்ளவர்களா இருந்து என்ன பண்றாங்கன்னா என் பிள்ளை என்ன ஒரு விஷயத்த பேச போறாங்க, இன்னொரு காரியத்தை வந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே வாங்கிடுறவராக இருக்கிறாரு. பாருங்க, அப்பேற்பட்ட சர்வவல்லமுள்ள தேவனை வந்து அப்பேற்பட்ட ஒரு குணத்தை உடையவரா இருக்கிறாருன்னா நாம வந்து எந்த விதத்துல நம்ம வந்து அதற்கு வந்து ஒரு நிகரான கண்டிப்பா வந்து நாம வந்து என்ன பண்ணா அதே போல தேவன் பிதாவாக தேவன் காண்பிக்கக்கூடிய அதே ஒரு குணநட்சத்தை நம்ம பண்ண என்ன பண்ணா மற்ற சகோதரிகளிடத்து நம்ம காண்பிக்கும் போது உண்மையிலே வந்து நம்ம வந்து அந்த ஒரு தாழ்மையின் பாதையில வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்து செல்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்குது என்பதை நான் அருமையான ஒரு யதார்த்தமான கருத்துக்கள். வேற யாருன்னா நீங்க பதிவு பண்றீங்களா? ராமோஸ் பிரதர். ஒரு பேரா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப என்னன்னா அதுக்கு முன்பாக நம்ம ஒரு பேரகிராஃப் பார்க்கும்போது கொஞ்சம் பேசிக்கிட்டு முன்னாடி பேசுறது ரொம்ப தாழ்மை இல்லாம ஒரு அடக்க முடியாம அது ஒரு பெருமையை நம்ம பார்ப்போம். அதற்கு ஆப்போசிட்டா யாருமே எதுவுமே பேசாம சைலண்டா ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசியிருந்தாலும் அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல எல்லாமே காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்குதான் தெரியும் அவர் என்ன பேசுறதுதான் நான் ஒரு மனநிலைமை இல்லாம தாழ்மையோடு அவர் சொல்லுற வார்த்தையை கண்டிப்பா கேட்டு அதை வந்து தன்னுடைய வாழ்க்கை பிரயோகிக்கிறவங்க தான் அதிக அவங்க தங்கக்கட்டிகளாய் போல அவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்கதான் அதிகமா எப்படின்னா நான் வேற சப்ஜெக்ட்ல கேட்டதும் சகோதரர்களுடைய ரைட்டிங்ஸ் படிக்கும் போது என்னன்னா அதிகமா பேசுறதை காட்டிலும் அதன் செயல்முறையில அவங்க அந்த ஒரு தன்னுடைய கேரக்டர்ல வந்து அதை காமிச்சுட்டே இருப்பாங்க. அதிகமா இங்க யாருமே பேசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ந்துகிட்டே இருக்கும். விளைச்சல் ஏன்னா அவங்களுக்கு அந்த தாழ்மையின் குணம் இருக்கும்போது கேட்கிற காரியத்தை நமக்குள்ளாக அதை செயல்படுத்தும் போது அவங்க அந்த காரியத்தை வந்து அதிகமா கிரியை குணமா காமிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கிற கேரக்டர் நான் பேசுறது மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு இல்லாம தாழ்மையா எல்லாம் எது சொன்னாலும் அது சத்தியத்தின் படி இருக்குதான் பார்த்து நான் பெற்றுக்கொள்ளும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது அவங்களுக்கு மட்டும் இல்ல கேட்கிற எனக்கும் சரி, ஒருத்தர் இப்ப நான் ஒருத்தர்கிட்ட எதெல்லாம் பேசுனதும் சரி, அவங்க என்கிட்ட பேசணும் அது வந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, சகோதரர் ஆமோஸ் பிரதர் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணார் அருமையாக. ஒரே ஒரு இது இந்த சபையில நம்ம சபையில நான் அதிகமா பார்த்திருந்தேன் சகோதரர். ஏன்னா ஒருத்தர் எதுவுமே பேசவே மாட்டாரு, ஆனா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் டக்கு எழுத ஒரு அது ரொம்ப ரொம்ப அந்த அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கும். அது நம்ம கேட்கும் போது இப்போ அவரு என்ன சொல்லிட்டாரு, அவர் எப்பவே பேசுறது நீதான் பேசுறாரு நம்ம நினைக்காம அவர் சொன்ன பாயிண்ட்டை நம்ம எடுத்து அது நம்ம கிரியை மூலமா கேட்கும்போது ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஓகே, அருமையான ஒரு கருத்து. சரி, அடுத்தது இந்த பேராகிராஃப் கடைசியாக
ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிட்ட ஒரு வாட்டி கருத்து கேட்போம். யாராவது உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கருத்துக்கள் பதிவு பண்ண விருப்பம் இருக்கா? பேர் வாசிக்கலாமா நானே? சொல்லுங்க சிஸ்டர். வணக்கம். பேசலாமா? ஓகே, தாராளமா பேசலாம் சிஸ்டர். நீங்க சென்பாட்னால இருந்து பேசுறீங்கன்னு தெரியுது. தாராளமா பேசலாம். பிரதர், இது நானே பண்ண மிஸ்டேக். அத சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க சிஸ்டர். நாங்க பேசிக் 2 டைம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு எங்களுக்கு. அந்த டைம்ல எங்களுக்கு பேசிக் 2 டைம் கேக்குறப்போ இது என்ன கேட்ட பாடம் தானே அப்படிங்கிற மாதிரி 2வது டைம் கேக்குறப்போ ஒரு வித அலட்சியம் இருந்துச்சு எங்களுக்குள்ள. அது அதுவும் ஒரு வித பெருமை அப்படிங்கறது தேவன் எனக்கு உணர்த்தினாரு. அப்புறம் கேட்காதவங்க கேக்குறப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இதெல்லாம், ஆனா அவங்க புதுசா கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா 2வது டைமும் கேக்குறப்போ எங்களுக்கு முதல்ல கேக்குற கருத்துக்களை விடவும் அதிகமான கருத்துக்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்போதான் நான் யோசிச்சேன், ஒரு பிரதர் இந்த பாடத்தை கொடுக்கறாருங்கிறத விட 2வது முறை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் இது. அதனால அதை புரிஞ்சு நம்ம திரும்பவும் கேட்கணும் அப்படின்னு ஒரு கருத்தோட தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு நான் அந்த பாடங்களை திரும்ப கவனிச்சு கூர்மையா கேட்க ஆரம்பிச்சேன். நான் பண்ண மிஸ்டேக்கு. அது இந்த பாடம் நான் படிக்கும் போது எனக்கு தேவன் உணர்த்தினாரு இந்த காரியத்தை. அதனால சொல்றேன் பிரதர். இந்த மாதிரி வேற யாராவது மிஸ்டேக் இருந்தா கூட திருத்திக் கொள்ளுங்க. பாடம் அது தேவன் கொடுக்கிற பாடம்ங்கிறப்போ நம்ம எத்தனை முறைனாலும் கேட்கலாம். ஏன்னா அது தேவன் நிறைய கருத்துக்களை அந்த விஷயத்துல கொடுப்பாரு. அதனால 1 இல்ல 10 வாட்டி கேட்கறதுனா கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு யாரும் தயங்காதீங்க. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். சரி, இந்த ஒரு பேராகிராஃப் வேற யாராவதுனா ஆன்லைன்ல இருக்க சகோதரர்களை பதிவு பண்றீங்களா? நிறைய பேர் இருக்கீங்க. சகோதரர் ரவி பிரதர், ரவிக்குமார் பிரதர், சுரேஷ் பிரதர், நோயல் அண்ட் நாதன் பிரதர் ஃபேமிலி இருக்காங்க. வேற யாருன்னா நீங்க பதிவு பண்றதா இருந்தா சொல்லுங்க. சரி, ஓகே. நம்ம இந்த பேராகிராஃபை முடிச்சிடலாம். ஒரு சின்ன கன்க்ளூடு. இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு மட்டும் நான் ஒரு 2 லைன்ல 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலா இந்த மற்றவர்கள் கூறுபவர்களை செவி கொடுத்து கேட்பதற்கான அந்த விஷயத்தை பதிவான, அதாவது மற்றவர்கள் சொல்லுதை நான் கேட்கறது மாதிரி அதுதான் என்ன எதற்கு அடையாளமா? தாழ்மைக்கு அடையாளம் சகோதரர். இதை படிக்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். ஒரு சகோதரன் தான் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இதை படிக்கும் போதே பைபிள்லயே ஒரு வசனம் ஞாபகம் வரும். யாருன்னா ஞாபகம் வந்திருக்குங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அருமையா ஞாபகம் வரும். அந்த ஒரு வசனம் தான் சகோதரர் அதை வச்சு எழுதியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சேம் இதே கண்டென்ட் தான் அதுல சொல்லியிருக்கோம். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாழ்மை மட்டும் இருந்தா மட்டும் தான் தேவனுடைய கிருபையிலையும் வளர முடியும். 2வது என்ன பண்ணிருக்காரு? அறிவிலையும் வளரும். அதாவது அப்டேட் ஆன தேவனுடைய ஞானத்துல நம்ம தேவனை கொடுத்த நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு தாழ்மைங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியம். அப்ப பெருமை இருந்தா நான் என்ன பண்ண முடியாது? இந்த 2 விஷயத்துலயும் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் சொல்றாரு. நீங்க எல்லாருமே பதிவு பண்ணீங்க. நான் கொஞ்சம் அழுத்தமா பதிவு பண்ற பாருங்க. அநேகமாக அதிக தாளாந்துள்ள பரிசுத்தவான்கள், நல்லா கவனிச்சு பாருங்க, எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அநேகமாக அதிகம் தாளாந்தோர்கள் பரிசுத்தவான்கள், வெறும் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு ஒரு முழு சொற்பொழிவு, அதாவது என்ன கேட்டா ஒரு ஃபுல் சப்ஜெக்ட், 1 ஹவரோ 1.5 ஹவரோ 2 ஹவரோ பேசுற சப்ஜெக்ட் எடுத்துங்க. காட்டிலும் அந்த சப்ஜெக்டை காட்டிலும் கல்வி அறிவிலும், எந்த கல்வியை பத்தி பேசுறாரு இப்போ? உலக கல்வி. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு? திறமையிலும். திறமைன்னா என்ன எடுத்துக்கலாம்? எல்லா விதமான, இப்ப பேசுற திறமை இருக்கலாம், ஒருத்தருக்கு பாடுற திறமை இருக்கலாம், என்ன திறமைன்னு எடுத்துக்கலாம். இந்த திறமைகளின் கண்ணோட்டத்தில் அந்த 2 விஷயத்திலையும் பார்வையில, நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில அவங்க எளிமையா இருப்பாங்க. அதாவது ராமஸ் சைலண்டா ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கள் பாருங்க எளிமையான காணப்படும். இங்க என்ன சொல்றா பாருங்க, தேவனுடைய பரிசுத்தவான்கள். அங்க என்ன சொல்றாரு? அங்க மேல வெறும் பரிசுத்தவான்கள் தான். ஆனா இந்த இடத்துல மட்டும் சேர்க்கும் போது மட்டும் அந்த எளிமையான இன்னொரு கோட் வேர்ட் போடுறாரு, தேவனுடைய பரிசு. இப்ப 2க்கும் வித்தியாசம் இருக்கா? புரியுது இல்ல உங்களுக்கு? பரிசுத்தவன் வேற, தேவனுடைய பரிசுத்தவன் வேற. இவ்வளவு பரிசுத்தவன் தான். இதை எப்படி பார்க்கலாம்? டாபர்னக்கிளை நீங்க சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம், வேற அது வேற விஷயம், விட்டுருங்க. இப்ப தேவனுடைய பரிசுத்தவான்கள்
அடிக்கடி மிகவும், அவங்க எளிமையானவராக இருப்பாங்க, தேவனோட பரிசுத்தர் இருப்பாங்க, அடிக்கடி மிகவும் விலையேற பெற்றதாயுள்ள சத்தியத்தின் தங்க கட்டிகள். புரியுதுங்களா நல்லா சொல்றது? அடிக்கடி விலையேற பெற்றதாயுள்ள சத்தியத்தின் தங்க கட்டிகள் போன்ற சிந்தனைகளை வெளிக்கொணர்வுகளாய் இருப்பார். என்ன புரியுது இல்ல? என்ன சொல்றேன்னா, புது புது கருத்துக்களையும் புது புது விஷயங்களும் சொல்றேன். நமக்கு இந்த வாரம் சண்டேல கூட ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கருத்து நான் கூட அதை ஹைலைட் பண்ணிட்டு போனேன். யாருன்னா வீட்டுல போய் ஸ்டடி பண்ணீங்களா மறுபடியும் உட்காந்தத? நான் ஒரு 4 பேருக்கு அனுப்பி ஸ்டடி பண்ண வச்சிருக்கேன். வேலை வாங்கிட்டு இருக்கேன். 4 பேரை உட்காரச்சு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா நீங்க எல்லாம் உட்காந்துட்டு. ஏன் நீங்க எல்லாம் பண்ணல நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க தெரியும். நல்லாவே தெரியுது, உங்களுடைய இருக்க முகங்களை பார்த்தா தெரியுது. தவறாட்டு நம்ம பண்ணணும். யாரோ ஒரு சகோதரன் 2 ஹவர் பேசின சப்ஜெக்ட்ல அந்த ஒரு விஷயம் புதுசா ஒரு புதிய கருத்து எடுத்து வந்து வச்சுட்டாருங்க. அது என்ன கருத்து, அது என்ன பிரயோஜனம், அதை நம்ம கொண்டு வரணும். புரியுதுங்களா? அதான் தங்க கட்டிகள், விலையேற பெற்றதை சத்தியத்தின் தங்க கட்டிகள், சிந்தனைகளை பாருங்க. அவரோட சிந்தனை யாருக்கு வந்துச்சான்? 2 ஹவர் பேசின சகோதரனுக்கு வரல. இது சபையில எளிமையா இருக்க ஒரு சகோதரனுக்கு இந்த கட்டிகள் வருதுன்னு போட்டு, இத்தகைய சிந்தனைகள் வெளிக்கொணரப்படும் நாம் கேட்காமல் இருப்போமானால், ஒருவேளை அந்த சத்தியத்தை அவர் சொன்ன தங்க சின்ன சின்ன விஷயத்த நான் கேட்காம இந்த காதை பத்தி சொல்லல. என்னைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆவிக்குரிய விஷயத்துல நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்காம சொல்ல, நம்ம கேட்காம இந்த காதை பத்தி நம்ம நினைச்சுக்கூடாது. நம்ம தான் நல்லா கேட்டோமே, உணராம அதை ஃபீல் பண்ணாம அது என்ன ஏதுன்னு ஆராய்ந்து பார்க்காம இருந்தா நாம் அவைகளை இழந்து போகணும். அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் என்ன பண்ணுவேன்? இழந்துடுவேன். எனக்கு புரிஞ்ச விஷயம் இது, என்னுடைய கருத்து. ராமோஸ் பிரதர் சொல்ல விருப்பப்படுறாரு, நீங்க சொல்றீங்களா இல்லீங்களா? ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஆன்லைன்ல இருக்க சகோதரர் எதிராக கருத்து உங்களுக்கு இருக்குங்களா? சரி, நம்ம அடுத்த பேராகிராஃப் தொடர்ந்து போலாம். சரி, அடுத்த பேராகிராஃப் சகோதரர் ரமேஷ் பிரதர் வாசிக்கும். ஓகே, மோகன் பிரதர் வாசிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளுக்கு செவி கொடுக்காமல் போகும் அளவுக்கு தாழ்மை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுவோமானால், நாம் சர்வ வல்லவருக்கும் செவி கொடுக்காமல் போகும் அளவுக்கு எளிதில் பெருமை கொள்பவர்களாகி விடுவோம். தேவன் நம்மிடம் அவரது வார்த்தைகள் மூலம் பேசுகின்றார். ஒருவேளை நம்முடைய மனங்களில் குறித்துள்ள ஏதோ ஒரு கருத்திற்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கு மாத்திரமே நாம் அவரது வார்த்தைகளில் வசனங்களை தேடுவோமானால், இது நாம் பரமபிதாவிற்கு உண்மையாய் செவி கொடுக்கவில்லை என்றும் நமது சுயமேட்டிமையின் ஆவல்களை திருப்திப்படுத்துவதற்கென்று அவரது வார்த்தைகளை தவறாய் நாம் கையாளுகிறோம் என்றும் அர்த்தப்படுகின்றதாக இருக்கும். இப்படியான விதத்தில் சிறிதளவிலாகிலும் பெருமை வெளிப்படுவதை குறித்து கவனிப்பதில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் விழிப்பாய் இருந்து இதனின்று விடுவிக்கப்பட உதவும்படிக்கு கர்த்தரிடம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்வோமாக. பேதுரு அடிகளார் அறிவுரை வழங்கியுள்ளது போன்று, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேசுகிற அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் வாசித்த பேராகிராஃப் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம தொடர்ந்து முதலாவது ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரி இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். உங்களோட கருத்துக்களை எளிமையான முறையில கவனிச்சிருப்பீங்க, கண்டிப்பா நம்புறேன். நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க கூறும்படி நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இந்த ஆர்டிக்கலை சகோதர சகோதரிகள் பேசுறத நம்ம செவி கொடுக்காம போனோம்னா, சர்வ வல்லவர் பேசுறத நம்ம செவி கொடுக்காம போனோம்னா அதுல பெருமை இருக்கிறதா பாக்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்வோன் ராஜா எடுத்துக்கலாம். பெருமை இருந்ததுனால அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க. இன்னொன்னு சவுல் ராஜா எடுத்துக்கலாம். பெருமை இருந்ததுனால அவங்க ராஜாவாக ஆகாம அவங்க நிராகரிக்கப்பட்டதை கூட பாக்குறோம் பிரதர். ஓகே, அருமையான விஷயம். அந்த 3 லைனுக்கான ஒரு உதாரணத்தோட தெளிவா சொன்னாங்க. நன்றி சிஸ்டர். அடுத்தது நம்ம ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை எளிமையான முறையில் பதிவு பண்ண முடியும், நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். யாராவது பதிவு பண்றீங்களா? அப்படியே பேசுங்களா, மைக்கில் அப்படியே பேசுங்க, தாராளம். இந்த பேராகிராஃப்ல என்னன்னா, நாம
சபையில பேசும்போது முக்கியமாக அந்த வசனங்களுக்கு இப்போ ரொம்ப அதிகமா என்ன சப்ஜெக்ட் பேசும்போது சப்ஜெக்ட்ல கூட வசனங்களை வந்து நம்ம குறித்து சொல்லுவாங்க. ஏன்னா அது வசனத்தின் அடிப்படையா தான் ஒரு சப்ஜெக்ட் கூட இருக்கும். ஆனா சபையில பேசும்போது அந்த ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நமக்கு தெரிந்த மாதிரி அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு மனப்பான்மை வந்தா கூட அது கூட அந்த பெருமையை தான் குறிக்கின்றது. அததான் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அந்த சபையில பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலன்னா தேவனுக்கு கூட நம்ம அவரது வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டார் சொல்லும்போது அப்ப அவருக்கு அந்த வார்த்தைகளை செவி கொடுக்கலாம் தேவனுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செவி கொடுக்கல என்ற ஒரு ஓகே, அருமையான கருத்து. சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் அவரும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறாரு. இந்த பேரால நான் கத்துறது என்னன்னா இஸ் a mistake, personal mistake. நம்ம யூத் பெய்ட் ஸ்டடீஸ்ல கூட நம்ம ஸ்டடீஸ் போயிருக்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்ட்டு நம்ம அந்த தேவனோட ஸ்பிரிட் வச்சுக்கின்னு ஒரு செல்ஃபிஷ் டிசைர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பேசணும் கடவுள்வா அப்படின்னு அந்த மாதிரி பேசாத அவங்களுக்கும் ஹம்பிளா இருந்து அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்து நம்ம வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க கேட்டுட்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, சகோதரரோட அருமையான கருத்து. அவருடைய தவறையும் எடுத்து வச்சு கொண்டு வந்துட்டாரு. நன்றி. சரி, அடுத்தது இது வந்து நம்ம ஆஃப்லைன்ல இருக்க சகோதரிட்டு நம்ம போலாம். ஆன்லைன்ல இருக்க சகோதரிட்டு நம்ம போலாம். யாராவது இந்த கருத்துக்களை நீங்க பதிவு பண்ண முடியும்? நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சொல்லுங்க சார். பிரதர், இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ஒரு பிரதருக்கு நம்ம செவி கொடுக்கலாட்டி தட் இஸ் ஈக்குவல் டு நாட் லிசனிங் டு தி ஆல்மைட்டி ஒன். நம்ம தேவனுக்கே நம்ம செவி கொடுக்காத மாதிரி. ஏன்னா அவர் பேசுற ஒரு வார்த்தையும் அது தேவனோட வார்த்தைன்ட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் பிரதர் அவங்க பேசுறதுலயோ தன்னோட சொந்த கருத்துக்களை வந்துட்டு சொல்றதுக்கு முயற்சி பண்ணா அது கூட அது வந்துட்டு ப்ரைட்ல வருது. சோ நம்ம என்ன செய்யணும்னா இதுல வந்துட்டு 1 Peter 5:6 கொடுத்திருக்கிறாங்க, humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you in due time. சோ இந்த ஒரு கருத்துல நாம தாழ்த்து நம்ம கேக்குறதுல விஷயத்துலயும் சரி நம்ம பேசுற விஷயத்துலயும் சரி நம்ம தேவனோட என்ன அவரோட வில் என்ன இருக்கு, அவர் அந்த டைம்ல நம்ம என்ன பேசணும்ன்றது அத பேசுனா கேட்டுக்கிட்டா அது நல்லது. ப்ரைடு உள்ள வராதுன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ஓகே, அருமையான கருத்து. ஓகே, வேற யாராவது வாய்ப்புகள் பயன்படுத்திக்க விருப்பம் இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரதர், நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் ஷேர் பண்றேன் பிரதர். சோ இதுல என்ன இந்த பேரால எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சகோதரிகள் பேசுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களுக்கு அதை இக்னோர் பண்றோம்னா எந்த அளவுக்கு நமக்குள்ள தாழ்மையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நமக்கு உணரணும் பிரதர் அந்த விஷயத்த. ஏன்னா பொதுவாவே ஒரு சின்ன விஷயம் யாராவது சொல்ல வராங்கன்னா அதை ஒருத்தவங்க கேட்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனா ஒரு ட்ரூத், ஒரு சத்தியம் பேசுறோம் இல்ல ஒரு வெரியன் ஸ்டடிலயோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல அப்போ பேசும்போது அன்வான்டா பேச மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தைகளை மட்டும்தான் அந்த இடத்துல பேச போறோம் நம்ம. சோ அத கூட நம்ம கேட்க முடியாத அளவுக்கு நம்ம செவி சாய்க்கல அந்த வார்த்தைகளுக்கு அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தைக்கே நம்ம வந்து அதை கேட்கல அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெருமை வந்து ரொம்ப அதிகமா காணப்படும் போது நமக்குள்ள அந்த தாழ்மையே இல்லாம போயிடும் அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். இன்னொன்னு ஏன்னா தேவன் வந்து எப்பவுமே அவருடைய வார்த்தைகள் மூலமா தான் நம்ம கிட்ட பேசுறாரு. அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தைகள் எங்க இருந்துதான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரிகள் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிறதா நம்ம பாக்குறோம். ஒரு பிரதர் வந்து சப்ஜெக்ட் பேசலாம்,
அந்த சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு படிப்பினை இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரியன் ஸ்டேட்ல சகோதரிகள் பேசலாம். அப்போ அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு படிப்பினைகள் இருக்கும். சோ அந்த வார்த்தை வந்து தேவன் கொடுக்கிற வார்த்தையா இருக்கு. சோ அப்போ நம்ம அதுக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்க பாக்குறோம். அதே நேரத்துல ஒரு கருத்து நம்ம மனசுல இருக்கு. அந்த கருத்துக்கு இசைவா நம்ம வேத வாக்கியங்களை வந்து தேடக்கூடாது. வேத வாக்கியத்திற்கு ஒத்த கருத்துக்களை தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர, நம் மனதுல இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு ஏற்றவாறு நம்ம வசனங்களை தேடி நம்ம அதை உபயோகிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய சொந்த ஒரு சுய மேட்டிமையை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம வந்து அத திருப்திப்படுத்த தான் நம்ம வந்து அதை கையாளுறோமே தவிர, அது ஒரு தவறான நோக்கமா தான் இருக்கே தவிர, அது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனாலும் இதுல இருந்து நம்மள வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்ன பெருமை உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சா, அதுல இருந்து நீங்க விடுவிக்கப்படுறதுக்கு நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு கூட சகோதரர் வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்துல விழிப்பா இருங்க. இது ஒரு சின்ன காரியம் தான். ஆனா இந்த காரியம் வந்து எந்த அளவுக்கு நம்மள அஃபெக்ட் பண்ணும்னா, தேவனுடைய வார்த்தையே கேட்க முடியாத அளவுக்கு நம்மள அஃபெக்ட் பண்ணிடும். சோ இதுல இருந்து நீங்க உங்கள விடுவிச்சுக்கிறதுக்கு அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுல இருந்து வெளிவரதுக்கு நம்ம எனி டைம் ப்ரேயர் பண்ணணும் கர்த்தரிடத்துல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிரதர். அந்த வசனத்தை கூட கோட் பண்றாங்க. ஏற்ற காலத்தில் தேவன் வந்து உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எப்பவுமே அந்த அடங்கி இருங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து தாழ்மையா இருக்கணும். அப்படிங்கிறப்ப தாழ்மை உள்ளவர்களை தான் தேவன் வந்து உயர்த்துவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் பிரதர். சோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட தப்பு. அருமையான கருத்துக்கள் சிஸ்டர். அடுத்தது நம்ம ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்ட பதிவு கேட்கலாம். உங்களுடைய விருப்பம். இப்படி எல்லாம் உங்க தாழ்மையை காட்டக்கூடாதுன்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்க பேராகிராஃப்ல நம்ம படிச்சுட்டோம். சகோதரர்களே வந்து நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லைன்னா நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கே செவி கொடுக்கல அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கொண்டு பட்டவங்க தான் ஆகணும். சில விஷயத்துல வேணா வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனாலுமே வந்து தேவன் வந்து அந்த ஒரே வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்மளால மீட்டு எடுக்கிறாரு. அப்ப எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம இதுல வந்து நம்ம வேட்டத்தாழ்வெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு வசனம் பிடிப்பேர்ல நானும் ஒரு வசனம் கூட சொல்லலாம்னு இருக்கிறேன். இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்போ அநேக வகையில இப்போ காருங்கெல்லாம் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் அந்த மாதிரி ஏகப்பட்டதா ஆயிடுச்சு. சின்ன கார்ல இருந்து பெரிய கார் வரைக்கும் இருக்கு. ஆனா அதை நடத்துறது வந்து தேவனுடைய ஆவி. அந்த சகோதரர்களுக்கு வேற வேற மாதிரி இருக்காங்க. அந்த காரை வந்து உதாரணமா சொல்றேன். இந்த சகோதரர்கள் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வந்து நம்ம தேவனுடைய ஆவின்னு தான் நம்மள வழி நடத்துது அப்படின்றத நம்ம உணர்ந்து, எந்த காரா இருந்தாலுமே அது தேவனுடைய ஆவியில நடத்தும் போது அதோட டெஸ்டினேஷன் போயிட்டு அதை அடையுது இல்லைங்களா. ஒண்ணு வந்து வேகமா போகும், ஒண்ணு போகும். அதனால நம்ம எதுவுமே குறைச்சு நம்ம இடத்த போடக்கூடாது. எல்லாருமே வந்து தேவனுடைய பிள்ளைங்கன்றது வந்து நம்ம பண்ணி எல்லாருடைய இதுக்கும் நம்ம செவி கொடுக்கணும் இருந்துச்சுன்னா, இதுல பிலிப்பியர் 3:21 ஒரு வசனங்களை படிக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையான கருத்து. வேற யாராவதுன்னா ஆமோஸ் பிரதர். நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் ஒரு ஏதாவது ஒரு மறைமுகமாகவோ இல்ல வெளிப்படையாகவோ ஒரு ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு இருப்பேன். அதை வந்து ஒரு சகோதரர் வந்து சப்ஜெக்டிவோ இல்ல ஒரு அடிப்படை காரியத்தைனா என்கிட்ட ஒரு வசனத்தை வச்சு அந்த ஒரு காரியத்தை என்கிட்ட உணர்ந்து சொல்லுவாரு. சொல்லும் போது அதை கேட்கக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கான்னு நான் பார்க்கணும். அப்படி கேட்கக்கூடிய தன்மை இல்லைன்னா என்கிட்ட பெருமை இருக்குனாலும், சப்போஸ் நான் கேட்டாலும் கேட்டுட்டு அதை நான் வார்த்தையை நான் புறக்கணிக்கும் போது தேவனுக்கே நான் எதிர்த்து நிற்கிற மாதிரி அது ஒரு காரியத்தை கொடுக்கும். அப்படி நான் அதை வேற வெளியில இன்னும் சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்றாருன்னா, அதை நான் பண்ணது ரைட்டுன்றதுக்காக இன்னும் அநேக வசனங்களை ஒரு சில வசனங்களை நான் அபூர்வமான மனுஷன், நான் ஏதோ தெரியாம இந்த ஒரு நான் மாம்சத்தா இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு வசனங்களை எல்லாம் எடுத்து வச்சு நான் பண்றது ரைட்டுன்ற மாரி காமிச்சுன்னா இது ஒரு பெரிய பெரிய ஒரு பெருமைக்குள்ளாக போகிற காரியம்.
அததான் பிரதர் அந்த ரெண்டாவது அந்த இதுல கூட அதெல்லாம் சொல்றேன். நான் சொல்றதுக்கு ஒத்தா இருக்கிற காரியங்களை வச்சு அதுக்கேற்ற வசனங்களை நான் தேர்ந்தெடுத்து வச்சு பேசும்போது அது ரொம்ப ஒரு பெரிய தேவனுக்கே நம்ம எதிர்த்து வைக்கிற ஒரு மீறுகிற ஒரு காரியத்துக்கு போவோம். அப்படி போனோம்னா அதுல இருந்து விடுவிக்கிறது. அப்படி சப்போஸ் நம்ம இப்பதான் நான் போயிருந்தேன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நான் மனம் திரும்பி நான் செய்யறது தவறுன்னு உணர்ந்து நான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அதை திருப்பி கொண்டு வரதுக்கான வழியை நான் பார்க்கும்போதுதான் அதுல இருந்து நான் அந்த பெருமையில் ஆவியிலிருந்து விடுபட்டு வர முடியும் அப்படின்றது இந்த ஒரு பேராகிராஃப். அருமையான கருத்து. வேற யாராவதுன்னா ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கள் சொல்லுங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அதாவது சத்தியத்துக்கு சேவான கருத்துக்கள் நீங்க தாராளமா பேசுங்க. 13ஆம் நேரத்துல மேல்விட்டாரு இதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த மேல்விட்டாரு கடைசி நேரத்தில் மத்தியில அவர் வந்து இந்த நேரத்தை அவங்களுக்காக செலவழிக்கும் அந்த நோக்கத்தோட கடைசியான ஒரு படிப்பினையா கூட சீஷர்களுக்கு அது இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு நேரத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கல. ஏன்னு பார்க்கும்போது ஒரு யூதர்களா இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு அவங்களுடைய வீட்டுல வந்து விருந்தாளிகளை வர வைக்கும் போது அவங்களுக்கு பாதம் கழுவுறது வந்து யார் பண்ணுவாங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த வீட்டு எஜமான் வந்து அந்த ஒரு வேலையை வந்து செய்ய மாட்டாரு. யார் செய்வாங்கன்னாக்கா 8:4 சொல்லும்போது இந்த வேலையை வந்து அந்த வீட்டுல இருக்கிற அடிமையானவன் தான் இந்த ஒரு வேலையை செய்வார். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு கீழான ஒரு வேலை அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையை வந்துட்டு அப்போஸ்தலர்கள் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப நேரமா விட்டு கொடுத்தாரு. ஆனா வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்துட்டு அந்த வேலையை வந்து அவங்க செய்யவே இல்லைன்றாரு. பாருங்க, அவர் வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு அவருக்கு ஏன் முதலாவது சீஷர்கள் ஏன் செய்யணும்னா அவங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து என்ன இருந்துச்சுன்னா பெருமை. ஏன் நான் செய்யணும், நீ செய்யன்றாங்க. இவங்களுக்குள்ள கூட்டப்பட்டு இருந்து அந்த ஒரு காரியத்தை வந்து அடிமை செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து செயல்படுறாங்க. பாருங்க, அந்த வகை இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு அடிமையான வேலையை இயேசுவை வாசிக்கும் போது அடிமையின் ரூபம் எடுத்தவர் வந்து வந்தாரு. அந்த ரூபம் எடுத்து வந்தது மட்டும் இல்ல, அவர் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கிரியையில வந்து அப்போஸ்தலர்களுக்கு செய்து காமிச்சாருன்றத பார்க்கணும். அவங்க ஒவ்வொருடைய பாதத்தின் கல்வியே அவர் வந்து அந்த ஒரு தாழ்மையான ஒரு வேலையை வந்து அவங்க செய்தார்கள். இன்னொரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது பிராக்டிகலா இன்னொரு காலகட்டத்துல இன்றைக்கு சபையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். என்னன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஒரு சகோதரன் வெளியூர்ல இருந்து வர சகோதரன் பேசுவது நல்ல செடி கொடுத்து கேட்பாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கூட தெரிஞ்ச மாட்டாங்க. அப்படியே விட்டு பார்த்துன்னு கேட்டு அவ்வளவு ஆர்வம். ஏன்னாக்கா அவங்க என்ன ஒரு மனநிலை இருப்பாங்கன்னா அவங்க என்ன பேச போறாரு ஒரே ஒரு மனநிலை. நீங்க எப்படி இருக்குனாக்கா யார் பேசினாலும் சரி, நம்ம சபையில இருந்து பேசினாலும் இந்த சபையில எளிமையான ஒரு சகோதரன் பேசினாலும் சரி, எந்த ஒரு பாயிண்ட் பேசினாலும் சரி, நம்ம வந்துட்டு ஒருத்தங்க பேசுறாரு பேசிட்டு போறாரு அப்படின்னு ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா அவர் பேசக்கூடிய வார்த்தை வந்து முதலாவது வந்து அது தேவனுடைய வார்த்தை. அது வந்து நம்ம புறக்கணிச்சோம்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது நம்ம வந்து அந்த சகோதரனை புறக்கணிக்கிறோம்னாக்கா தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம்னாக்கா நம்ம தேவனையே வந்து அந்த இடத்துல புறக்கணிக்கிற மாதிரியான கண்டிப்பா அவங்க ஒரு விஷயம் தான் நடக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய மனநிலையை வந்து செயல்படுத்தணும். உண்மையிலேயே வந்து என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய ஒரு தவறான ஒரு வழிநடத்துக்கு பெருமைக்குள்ளாக நம்மளுக்கு கூடும். அதனால யார் மூலமா என்ன ஒரு வார்த்தை சத்திய வார்த்தைகள் வருதோ அதை வந்து செவி கொடுத்து கேட்கக்கூடிய மனநிலை இருக்கணும்ன்றது. சோதரர் அருமையா சொன்னாரு. நம்ம எக்லீசியால இருக்க தவறுன்னு சொல்லிட்டாரு. பாவம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது மறந்துட்டாரு. எல்லா எக்லீசியாலையும் இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் அடுத்த பேராகிராஃப் அதை பத்தி பேசுவாரு. ஒரு மனநிலை வந்து அதாவது இருந்து போன ஆதாமினுடைய ஒரு மனநிலை அதுல இருந்து இன்னும் நம்ம வந்து அதே வந்துட்டு நம்ம வந்து சொல்லிலே இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த நம்ம பண்ணும்போது ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட ஏற்பாடு வரணும்.
அருமையான கருத்துக்கள். சரி, அடுத்தது நம்ம ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிகிட்ட அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டு இந்த பேராகிராஃப் முடிக்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். இதுக்கு ஆக்டா பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு எல்டர் டு எல்டர் எதுனா ஒரு தப்பு பண்ணா இன்னொரு எல்டர் அட்வைஸ் பண்ணா ஒரு வார்த்தைங்களை வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா பிரதர்? சோ அந்த டைம்ல இன்னொரு பிரதர் கூட எவ்வளவு தாழ்மையா இருக்கணும்னா அதை கேட்டுக்கணும். ஈவன் நம்ம கூட இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் கூட இப்ப நம்மளுக்கு எதுனா ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னு நம்ம தப்பு பண்றோம், ஒரு வார்த்தையை வச்சு அவங்க சொன்னா அதுக்கு கவுண்டரா நம்ம இன்னொரு வார்த்தையை நம்ம வச்சு அவங்கள வந்துட்டு இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ப்ரைடுக்கும் நம்ம போக கூடாதுன்றது இது நான் நினைக்கிற தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க பிரதர். ஓகே, சூப்பர் சிஸ்டர். வேற யாராவது பதிவு பண்ண விருப்பப்படுறீங்களா? சகோதரர் ரவி கிட்டி பிரதர், உங்களோட கருத்துக்களை நீ தாராளமா பதிவு பண்ணலாம். பிரதர், நான் கேக்குதுங்களா? அருமையா கேக்குது பிரதர், நீங்க சொல்லுங்க. ஓகே பிரதர், நான் இந்த பேராகிராஃப் படிச்சப்போ இது வெறும் போதிக்கிற பிரதர் மட்டும் யோசிக்கல, சபையும் சேர்த்தா இது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னாக்கா, சகோதர சகோதரிகள் அப்படின்றப்போ இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன் அப்படின்னாக்கா, முதலாவது தேவனுடைய வசனத்தான் நான் பேசணும். இது முதலாவதா இருக்குது. இதோட கூட பார்க்கும்போது நான் கேட்கிற ஸ்தானத்துல இருந்தேனாக்கா, நான் இது தேவன் என்னோட கூட பேசுறாரு. எனக்கா ஒரு பிரதர் பேசுறப்போ இது அவரோட கருத்தா இருக்காது. ஓகே, அதுக்கும் நம்ம சேர்ந்து அவரோட வார்த்தைகளை நம்ம கேட்கணும் அப்படின்னு. எனக்கா தேவனோட வசனம் போதிக்கனாக்கா, நான் போதிக்கிறதோட கேட்கறதான் மேலானது அப்படின்னாக்கா அப்படின்னு சொல்லுது. அது போல தேவன் நம்மளுக்கு எப்படிதான் பேசுவாருனாக்கா, அவரோட சத்திய வசனங்களை மட்டும் நம்ம கூட பேசுறாருன்றது. அப்போ நம்மளோட மனசுல எப்ப நான் அதை கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது மனசுக்குள்ள இருந்தாக்கா, அதான் பெருமைன்னு பிரதர் சொல்றாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம தேவனுடைய விஷயங்களை நாம் கேட்கும் போதும் அதை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போதும் இது ரெண்டுலயும் நமக்கு முக்கியமானது நம்மளோட பெருமை நம்ம விட்டு தரணும். இது நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர். இந்த இது நான் புரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே, வேற யாராவது சொல்ல வாய்ப்பு இருக்குங்களா? ஆன்லைன் இருக்க சகோதர சகோதரிகள். சரி, இந்த பேராகிராஃபை கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடலாம். அருமை, எல்லாரும் நீங்க பதிவு பண்ணீங்க. ரொம்ப பேராகிராஃப் இல்லாத விஷயத்திலயும் நீங்க உதாரணங்களை கொடுத்தீங்க, ரொம்ப அருமை. ஆனா எளிமையான முறையில இதை சொல்லணும்னா சிம்பிளா சொல்லிட்டாரு. ஒரு சகோதர சகோதரிகள், யாருக்கு நம்ம சகோதர சபையில இருக்க அங்கங்கள் தான், நம்மளோட சரீர அங்கங்கள் தான் நம்ம சகோதர சகோதரிகள் சொல்லுவோம். இந்த சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு கருத்துக்கள் அவங்க பதிவு பண்ணாலும் அதை என்ன பண்ணக்கூடாதான், செவி கொடுக்காம இருந்தா, செவி கொடுக்கணும், அது சரியா தப்பா அப்புறமா அனலைஸ் பண்ணலாம், அது வேற. செவி கொடுக்காம இருந்தா யாருடைய வார்த்தையை நம்ம மீறிடுவோமா? அது என்ன சார், சர்வ வல்லவருக்கே செவி கொடுக்காம போயிட்டோம், அவர் சொல்றதே காது கொடுத்து கேட்காம போயிட்டோம்ட்டு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் எப்படி உங்க நம்மகிட்ட பேசுவாருன்னா வார்த்தைகள், அவரது வார்த்தைகள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸ்கிரிப்சர்ஸ், பைபிளுடைய வேத வசனங்களை வச்சுதான் தேவன் என்ன பண்ணுவாரா பேசுவாருன்ட்டு. ஒருவேளை எனக்கு ஏதாவது புதுசா ஒரு கருத்துக்கள், ஏதோ ஒரு விஷயத்துல புதிய கருத்துக்கள், ஏதோ ஒரு சகோதர சகோதரிகளோ இல்ல ஏதோ ஒரு கருத்துக்கள் எனக்கு புதுசா வந்துச்சுன்னா அந்த புதிய கருத்துக்கள் நிரூபிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம் தெரியுமா? என்ன பண்ணுவோம் தெரியுமா? வேத வசனங்கள் எங்கனா இருக்கா, ஆர்டிக்கல் எங்கனா இருக்கா, ரீபிரிண்ட்ஸ் எங்கனா இருக்கா தேடும் பாருங்க. இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனா, எனக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கு, ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு போயிடுவோம், ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போயிடுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிக்கல் தேடுவோம் போட்டு. அதை தேவன் என்ன சொல்றாருன்னா, இதை தவறாய் நாம் கையாள்கிறோம் என்று அர்த்தப்படுத்துகின்றதாக இருக்கும் சொல்றாரு. அதாவது யார சொன்னா, அவர்களுடைய ஆவல்களை, அதாவது என்ன சொன்னா, அவங்களுடைய சந்தோஷத்தை அவங்க இருதயத்தின் திருப்திக்காக பண்றது. இது தேவன் விரும்புறத. இது எப்படின்னா, இப்படியான விதத்தில் சிறிய தளவிலாகிலும் பெருமை வெளிப்படுதல் குறித்து கவனிப்பதில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் நாம் விழிப்பா இருந்தது. இது என்ன பண்ணா, சகோதரர்கள் மட்டும் சொல்ல, பர்டிகுலர் சகோதர சகோதரி எல்லாருக்குமே இந்த தாட் இருக்கும். இங்க ஒரு ஸ்பீக்கரை மட்டும் பேசலாங்க, நல்லா நம்ம கவனிச்சு பேசணும். ஹைலைட் பண்ணிட்டாரு. என்ன பண்றாருன்னா, சகோதர தொடங்கும் போது எதான் பண்றாரு, முகுடுக்கும் போது என்ன பண்றாருன்னா சகோதர. இது ரெண்டு பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நாம சொன்ன ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக வசனங்களையே நம்ம எடுத்து ஆராய்ந்து பாக்குறது தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டு, தவறாய் சொல்லிட்டு
ஒருவேளை இதுல நாம ஒரு தவறி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா விழிப்பா இருக்கணும். என்ன சொல்லியிருக்காரு? விழிப்பா இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா தேவன்ட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. வேற ஏதோ ட்ரீட்மெண்டே இல்லை உங்களுக்கு. ஒண்ணு விழிப்பா இருங்க, அடுத்தது என்ன பண்ணும், ஆன்டிடோஸ்க்கு தேவன்ட்டு போய் ஜெபம் பண்ணும். பர்டிகுலரா ஒரு சகோதரிகளுக்கு ஒரு பலகீனமான விஷயத்தை தான் சகோதரர் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா இதை கூட நம்ம என்ன பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பெருமைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு சகோதரர் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம அடுத்த பேராகிராஃப்க்கு நம்ம கடந்து போகலாம். இந்த பேராகிராஃப் தொடங்குறதுக்கு முன்னாடி சகோதரர் அந்த பேராகிராஃபான ஒரு ஆர்டிக்கல், அந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்கான்னா சகவாசத்தின் பெருமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம், சகவாசத்தின் பெருமை. இது சுத்த தமிழ் எழுதிட்டாரு. பேராகிராஃப் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகா புரியும் நினைக்கிறேன். யார் படிக்கிறீங்க? சகோதரர் ரமேஷ் பிரதர் படிக்க முடியும். நம்ம தாழ்மையோட கேட்டுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே சமூக அந்தஸ்து பாகுபாடுகள் பார்ப்பது என்பது இல்லாமல் போனதுக்காக தேவனுக்கு. ஆனாலும் சந்தோஷங்களற்ற உலகத்தார் மீது தேவனுக்கு பிடிக்காத சமூக பாகுபாடு கோட்பாட்டின் கயிறுகள் இறுக்கி கட்டும் பெருமையின் ஆவியானது இன்னமும் சகோதர சகோதரிகள் மத்தியில் வெளிப்பட வாய்ப்புள்ளது. உதாரணத்திற்கு சகோதர சகோதரிகள் மத்தியில் நல்ல கல்வியறிவு உடையவர்களாகவும் தாளந்து உள்ளவர்களாகவும் காணப்படுபவர்களின் ஐக்கியத்தினை மட்டும் நாம் நாடுபவர்களாகவும், இன்னுமாக நம் இனத்தார் நம் ரகம் என்று கண்டுகொள்ளாதவர்களை புறக்கணிக்கிறவர்களாகவும் நம்மை நாம் காணலாம். இம்மாதிரியான மனப்பான்மையானது நம்மேல் ஆதிக்கம் பண்ணுவதை காண்போமானால் நம்முடைய ஜீவியங்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய தேவ கிருபையானது இன்னமும் நம் ஜீவியங்களில் அதன் முழு கட்டுப்பாட்டை எடுக்கவில்லை என்பதில் நாம் நிச்சயம் கொள்ளலாம். ஓகே, வாசித்த பேராகிராஃப்ல இருந்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம தாராளமா பதிவு பண்ணலாம். முதலாவது நம்ம ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரியோட அவங்களோட கருத்துக்களை எளிமையான முறையில் நம்ம கேட்கலாம். உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் சகோதர சகோதரிகளே. பேசாத சகோதரர்கள் சகோதரிகள் உள்ள அதிகமா இருக்கிறாங்க. நம்ம அன்புக்குரிய சகோதரர் சுரேஷ் பிரதர் இருக்காரு. அவருடைய கருத்துக்கள் வேணும் கூட உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அந்த கருத்துக்களை எளிமையான முறையில நீங்க பதிவு பண்ணலாம். பிரதர், இதுல வந்து சகோதர சகோதரிகள் இடையே சமூக அந்தஸ்துன்னு கொடுத்திருக்காங்க. அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா சோசியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அத வந்து பாக்குறதுல விசுவாசிச்சுட்டு தான் இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்து சமூக அந்தஸ்துகள், அதாவது பாகுபாடுகள் பார்ப்பது என்பது இல்லாமல் போனதற்காக தேவனுக்கு நன்றி. அதாவது பாக்குறது இல்லைங்கிறதுக்காக தான் விசுவாசிச்சு எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நாங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து சரீரம், நாங்க எல்லாம் அது அவங்களுடைய அங்கத்தினர். அந்த மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறது வந்து தவறு, பாக்குறதும் இல்ல. அப்படி பார்த்தோம்னா தேவன் கூட வந்து கிட்டி சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. இன்னொன்னு பாயிண்ட் வந்து சந்தோஷங்கள் அற்ற உலகத்தார், அதாவது உலகத்தார கூட நம்ம அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டில இருக்கக்கூடாது. இருந்துச்சுனாலும் அவங்க முன்னாடி தேவனுக்கு பிடிக்காத வந்து அந்த சமூக பாகுபாடுகள், அதுக்கு அப்புறம் வந்து கோட்பாடுகளை பாக்குறது வந்து பெருமையின் ஆவியா இருக்கிறதுன்னு பாக்குறோம் பிரதர். ஓகே, அருமையான கருத்து, சூப்பர். அடுத்தது ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரியை நம்ம கேட்கலாம். அடுத்தது வேற யாராவது பதிவு பண்றீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அது ஒரு லைன் இருந்தாலும் அந்த கருத்துக்களை நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். சரி, அடுத்தது நம்ம வந்து ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்ட பதிவு கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம், உங்களுக்கான வாய்ப்பு. சகோதரர் மோகன் பிரதர் முயற்சி எடுக்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முன்னாடி இருந்த பேராகிராஃப்ல தான் பார்க்கணும். பொதுவா ஒரு சப்ஜெக்ட் பேசுறாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆவியால் நடத்தப்பட்டுதான் அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த அவங்க சொல்லும் போது வேற இந்த உலகத்தார நிறைய உதாரணங்கள் கிடைக்குது. பொதுவாவே ஜெனரலா நிறைய விஷயங்கள் கூட உலகத்துல இருக்குதுங்க. ஆனா சப்ஜெக்ட் பேசும்போது நம்ம அதை பத்தி பார்த்தா ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன
பேசுறாங்கன்றத மட்டும் நம்ம கவனிக்கணும். ஒரு சில நேரத்துல இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, பொதுவான காரியங்களை நம்ம மனதில் கொண்டு அது கூட நம்மளை இந்த ஆவிக்குரிய இதுல வந்து கட்டுப்படுத்தி மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாம அத இல்லாம பாத்துக்கணும். இன்னொன்னு என்னன்னாக்கா, ஒருத்தர் பேசும்போது இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம பேசுறாங்க, வேற யாரோ பேசும்போது வந்து கொஞ்சம் நெக்லிஜென்ஸ் இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம சொந்த பந்தவங்க நமக்கு வேண்டியவங்க பேசும்போது அதிகமா செவி கொடுத்து கேட்கறது, அந்த நம்ம இனத்தார் அப்படின்றத அந்த இது கூட நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறத வந்து இதுல அறிவுறுத்தி இருக்காங்க. ஓகே, அருமையான கருத்து. அடுத்த வர பேராகிராஃபும் சேர்த்து வச்சு சகோதரர் சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்தது ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்ட நம்ம பதிவுகளை கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எளிமையான முறையில் கொடுக்கும்படி நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். social distinctions ಅಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವರ್ಲ್ಡ್ ಇದರಲ್ಲಿ ಇಟ್ಸ್ ಎಕ್ಸಿಸ್ಟಿಂಗ್, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಅದು ಎಕ್ಸಿಸ್ಟ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಬಟ್ ಅದು ಒಂದು ಶುರು ಆಗಕ್ಕೆ ಆ ಒಂದು ಪ್ರೈಡ್ ಬಗ್ಗೆ ಅವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಪ್ರೈಡೇನೆ ರೀಸನ್ ಬಿಹೈಂಡ್ ಸೋಷಿಯಲ್ ಡಿಸ್ಟಿಂಕ್ಷನ್ ಅಂತ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು, ಆ ಪ್ರೈಡ್ ಇಸ್ ಎಕ್ಸಿಸ್ಟಿಂಗ್ ಬಟ್ ಸೋಷಿಯಲ್ ಡಿಸ್ಟಿಂಕ್ಷನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಟ್ಸ್ ನಾಟ್ ಎಕ್ಸಿಸ್ಟಿಂಗ್ ಅಂತಾನೆ ಹೇಳೋದು. ಇವಾಗ ಸೋಷಿಯಲ್ ಡಿಸ್ಟಿಂಕ್ಷನ್ ಅಂದ್ರೆ ನಮ್ದು ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ SC ST ಆ ತರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಇಟ್ಟಿದ್ವಿ ವರ್ಲ್ಡ್ ಅಲ್ಲಿ. ನಮ್ದು ಟೂಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ನಾವು ಸಪರೇಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. ಇವಾಗ ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಏನದು ಒಂದಷ್ಟು ಬ್ರದರ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವೆರಿ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬಗ್ಗೆನೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಇನ್ನೊಂದು ಅಷ್ಟು ಬ್ರದರ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವೆರಿ ಟೈಪ್ ಅಂಡ್ ಆಂಟಿ ಟೈಪ್ ಬಗ್ಗೆನೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಸೊ ಆ ಒಂದು ನಾಲೆಜ್ ಬೇಸ್ ಇದ್ರಲ್ಲಿ ನಾವು ಕ್ಲಾಸ್ ಮಾಡಿರ್ತೀವಿ. ಇವಾಗ ಏನಕ್ಕೆ ಅದು ಇರಬಾರ್ದು ಅಂದ್ರೆ, ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಒಂದು ಕನ್ವೆನ್ಷನ್ ಅಲ್ಲಿ 4 ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇರುತ್ತೆ, 2 ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಗೋಗುತ್ತೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಬ್ರದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬಗ್ಗೆನೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಸರಿ ನಾವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಟೀ ಕೊಟ್ಕೊಂಡ. ಸೊ ಅದೊಂದು ಮಿಸ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸೊ ಏನೇ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇದ್ರು, ಯಾರೇ ಒಂದು ಟೈಪ್ ಆಫ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಟೈಪ್ ಆಫ್ ನಾಲೆಜ್ ಇದ್ರು, ಅದೊಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವ್ರ ಭಾಷೆ, ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ಕೊಬೇಕು, ಆ ಒಂದು ಹಂಬಲ್ನೆಸ್ ಇರಲೇಬೇಕು. இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா, ஆன்லைன்ல இருக்க சகோதரிகளால் தான் ஆஃப்லைன் இருக்கு. நம்ம எப்போ தப்பு பண்ணிருப்போம்ல, இப்ப என்ன பண்ணுது, இந்த வார்த்தைகள் போய் குத்துது, போய் அவங்களுக்கு குத்துறோன்னா வாய. ஓகே, ஆனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். சத்தியம் வந்து தேவனோட வார்த்தை சாப்பிட்டு எடுத்து அடிக்கணும், ஈட்டி மாதிரி குத்துணும். நம்மளுக்கு குத்துனாதான் நம்ம உணரப்படும் நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல. இங்க அடுத்தவங்க தப்பு செய்யறாங்களா இல்லையா, நம்ம எங்க தப்பு செஞ்சிருக்கோமா? அது அருமையான கருத்துக்கள். ஓகே, அடுத்தது நம்ம இந்த ஒரு வாய்ப்பை ஆன்லைன்ல இருக்க சகோதரர் கொடுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், இது வந்து நமக்கு வந்து வெளியில இருக்கிற அந்தஸ்துக்கள் கூட சமூக அந்தஸ்துக்கள்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சபையிலுமே சில வேறுபாடுகள் நிறைய இடங்கள்ல இருக்கு. அது இல்லாத மாதிரி நம்மள்ட்ட அந்த பெருமை இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஒன்னஸ் அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்னஸ்குள்ள வரணும்ல, சபைன்றது ஒரு ஒன்னஸ். அதனால அந்த அந்த பாகுபாடு, படிச்சவங்க, ஏழை, தாழ்வு, அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாத நிறைய பேர் பாக்குறது இல்ல. பட் ஆனா வந்து ஒரு சில இடங்கள்ல நடக்குது அது. ஆனா அது இல்லாத மாதிரி நம்மளும் முயற்சி பண்ணணும். நம்ம அதுக்கான இது எடுக்கணும் பிரதர். அவ்வளவுதான் வேற யாராவதுனா ஆன்லைன்ல இருக்க சகோதர சகோதரிகள் முடியும்? வணக்கம், சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், ஆக்சுவலி இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த பேராகிராஃப்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் சோஷியல் டிஸ்டிங்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் லோயர் கிளாஸ்ன்ட்டு நம்ம பார்க்கலட்டியோ, நம்ம இதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப growthல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம மிங்கிள் ஆவறது, ஸ்பிரிச்சுவலி growthல ரொம்ப குறைவா இருக்கிறவங்கள வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி நம்ம போயிட்டு அவங்க கூட மிங்கிள் ஆயிட்டா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growth கம்மி ஆயிடுமோன்ற அந்த ஒரு குரூப்பிசம் பண்ணாலும் அது கூட அது வந்து ப்ரைடுன்ட்டு
அத வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கு பிரதர். அருமையான கருத்துக்கள். வேற யாராவது ஆன்லைன்ல இருக்க சகோதரர் சொல்றீங்களா? பூர்ணிமா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ரவி பிரதர். ஓகே ரவி பிரதர் சொல்லுங்க. பிரதர், இதுல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன். இப்ப எப்படின்னாக்கா, இது வந்து அநேகமா அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் நம்ம சபைக்குள்ள எக்லிஸ்ல ஜாஸ்தி இருக்காதுன்னு பிரதர் விளக்கிறாரு. எது இருக்கலாம்னாக்கா, எந்த பிரதர் ஒரு சப்ஜெக்ட் பேசுறாருனாக்கா, அவரு பிரதர் பேசுறது எனக்கு புரிஞ்சுதுனாக்கா அவரு நான் சப்போர்ட் பண்றது, இது வந்து முக்கியமா நம்ம மனசுக்குள்ள இருந்தாவே அது நம்மளுக்குள்ள பெருமை இருக்குது அப்படின்னு பிரதர் வந்து விளக்குறாரு பிரதர். எப்போ நமக்குள்ள தனக்கு கீழே இருந்தாங்களோ இல்ல புதுசா ஒரு பிரதர் ஒரு சின்ன விஷயம் கருத்து சொன்னாலும் அது நம்ம எப்ப கேட்கிறோமோ அப்ப நம்மளுக்கு கேட்கிற மனத்தாழ்மை இருக்குதோ அப்ப நம்மளுக்குள்ள வந்து அந்த பெருமனத்தை கொஞ்சம் குறைவா இருக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர். அதெல்லாம் இதுல புரிஞ்சுக்கணும் பிரதர். அருமையான கருத்து. சரி, அடுத்தது நம்ம ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கிட்டும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். சொல்லும்போது சகோதரர் சகோதரிகளுடைய சமூக அந்தஸ்து வந்து சபைக்குள்ள இல்லாமல் போனதுனால தேவனுக்கு நன்றி சொல்றாரு. உலகத்துல இந்த ஒரு காரியம் இருக்கிறதுனால தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஒரு பாகுபாடு கயிறு வந்து ஒரு பெருமை கயிறு வந்து அவங்க வந்து இருக்க கட்டி கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனா இது வந்து எப்படி இருக்குன்னா சபைக்குள்ள வந்து இது வெளிப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சில பேர் வந்து இதை வந்து நாம வந்து எப்படின்னாக்கா நம்முடைய இனத்தார் நம்முடைய அதாவது அபிக்குரிய புரியல சிஸ்டர் ரவி பிரதர் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நீங்க ஆவிக்குரிய நிலையில வந்துட்டு ஆவிக்குரிய இதுல வளர்ச்சி அடையும் மூலமாக நம்ம வந்து ஒரு இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இது வந்து ஒருவேளை நாம வந்து இதுக்கான ஒரு சரியான இந்த மாதிரி சபைக்குள்ள வந்து பாகுபாடு பார்க்கிற அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து சரியான விதத்துல வந்து அது வந்து நம்முடைய ஜீவங்கள்ல அதை வந்து முழுமையான அந்த ஒரு கட்டுப்பாடுகளை நாம் வந்து அதை வந்து கொண்டு வரலன்னாக்கா இது வந்து அது வந்து நம்முடைய இன்னும் நாம் வந்து அந்த ஒரு தேவ கிருபையாக இன்னும் நம்முடைய ஜீவங்களை ஒரு கட்டுப்பாட்டுல எடுக்காததா இருக்குது நிச்சயமா அப்படின்றத நம்ம நிச்சயத்துக்கு கொள்ளலாம் சொல்றாரு. இதற்கு ஒரு விஷயத்த கூட நம்ம என்ன பண்ணோம்னா மீட்கும் பொருட்களை கூட நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த மீட்கும் பொருள் கொடுக்கும்போது கூட தேவ தூதர்கள் சற்று சிறியவனாகிய மனிதர்களுக்காக தான் வந்து அவர் வந்து அந்த மீட்கும் பொருள் இல்ல அவர் வந்து கூட என்னன்னாக்கா அந்த ஒரு அந்தஸ்து வந்து அவர் பார்க்கவே இல்லை. அவர் ஆளுக்கு அவரு இதாவது கூட அங்க வந்து இருந்தபோது கூட அந்த ஒரு நிலையை வந்து அவர் வந்து அங்க வந்து இந்த ஒரு நிலை கீழான ஒரு நிலைமைக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அவர் வந்து அந்த ஒரு இதுகளை வந்து அவர் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கீழான மனிதர்களுக்காக வந்து அவர் வந்து ஆதமுக்காக அந்த ஒரு ஈடுபட்டை கொடுத்து அந்த ஒரு தன்னுடைய அந்த ஒரு அந்தஸ்தை அவர் வந்து அந்த ஒரு உடல் இறந்த காரியத்தை வந்து அவர் வெளிப்படுத்த காண்பிக்காம அந்த ஒரு கீழான நிலையை வந்து அவர்கள் கூட பார்க்கணும். அதே மாதிரி அவர் வந்து முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள்ல வந்து போயிருக்கிறார். அது வந்து அவருடைய உறவு எப்படி இருந்துச்சுன்னாக்கா அந்த ஒரு அந்தஸ்து பிரகாரம் கண்டிப்பா அவர் வந்து யாரை தேடி போனார்னா ஒருவேளை அவர் வந்து இந்த ஒரு கல்வி மாநிலையோ இல்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்ண முடியாத வியாபாரிகளோ இல்ல ஒரு போது இந்த பிரதான ஆசிரியர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் இடத்துல அவர் வந்து அந்த அந்தஸ்துக்காக தான் அவர் போகவே இல்லை. தான் அவர் அவங்களோட இணைய இருந்தாருனாக்கா பாகுவான நிலையில இருந்த ஒரு அதனால இதே ஒரு ஆய்வு வந்து ஓகே சகோதரர் எப்பவுமே டீட்டெயிலா போயிட்டு வர டீட்டெயிலா வந்துடுறாரு. ஓகே அருமையான கருத்துக்கள். சரி, வேற யாரனா ஆஃப்லைன்ல இருக்க சகோதரர்கள் உங்களுடைய கருத்துக்களை சீக்கிரம் பதிவு பண்ணலாம். நம்ம பிரேக் டைம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமூக பாகுபாடு நான் உயர்வாக நான் தாழ்வாக எங்க அதிகமா இருக்குன்னா உலகத்துல அதிகமா இருக்கும். வேத மாணவர்கள் மத்தியில இது கம்மியா இருக்காது அப்படின்னு சகோதரர் சொல்லிட்டாரு. இது இல்லாம இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி. ஆனாலும் இப்படிப்பட்ட மனநிலைமைகள் வரும்.
வந்து வரும். அததான் பிரதர் அங்க கீழே சொல்ல பேசுறாங்க. இப்படி வருகிற நிலைமை வரும். அதை நீ உணர்ந்து நீ அங்க என்ன பண்ணணும், அது மாதிரியான மனப்பான்மைகளால் ஆதிக்கப்படுவதை காண்போம். ஆனால் என் மேல நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு என் மேல வரேன், எனக்குள்ள இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தேன்னா முழுமையா அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்து இது கிடைக்கும். கட்டுப்படுத்தக்கூடிய காரியம் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி பண்ணலன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கேடான ஒரு காரியத்துக்குள்ளாக பெருமைக்குள்ளாக போய் அது நம்மிடம் முற்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது எப்படிப்பட்ட ஒரு இதுன்னா, இந்த சகோதரர் நல்லா படிச்சிருக்கிறாரு, இந்த சகோதரர் வந்து சப்ஜெக்ட் நல்லா பண்ணுவாரு, இவர் அநேகமா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு, இந்த சகோதரனோட நம்ம ஐடியா வச்சுக்கலாம், இந்த சகோதரருக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பதான் வந்திருக்கிறாரு, இவர்கிட்ட போய் ஏன் நான் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை, அந்த மாதிரி மனப்பான்மை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு அது மாதிரி மனப்பான்மை வந்துச்சுன்னா அதை கண்டு அதுல இருந்து விலகி போகணும் அப்படின்ட்டுதான் நான் இருக்கேன். ஓகே, அருமையான கருத்துக்கள். சரி, இந்த பேராகிராஃப் நம்ம இதோட முடிச்சிடலாமா? சொல்லுங்க. ಏನಕ್ಕೆ ಬ್ರದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು we made for example find ourselves seeking the fellowship of only the better educated. Like ಏನಕ್ಕೆ find ourselves ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು fellowship with ಏನದು people who are brothers who are well educated. ನಾವೊಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಬ್ ಕಾನ್ಶಿಯಸ್ಲಿ ಮಾಡೋದು, ಕಾನ್ಶಿಯಸ್ ಆಗಿ ಯಾವತ್ತೂ ನಾವು ಮಾಡೋದಿಲ್ಲ. ಏನೇ ಒಂದಿದ್ರು ನಾವು ಅಕಸ್ಮಾತ್ ಓಕೆ ಬ್ರದರ್ ಬರುತ್ತೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಅವ್ರ ಮಾತು ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ, ಅವ್ರ ಜೊತೆನೆ ಇರ್ತೀವಿ, ಬೇರೆಯವ್ರ ಜೊತೆ ನಾವು ಅಷ್ಟು ಮಿಂಗಲ್ ಮಾಡಕ್ ಹೋಗುತ್ತೆ. ಮೋಸ್ಟ್ ಆಫ್ ದ ಟೈಮ್ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಬ್ ಕಾನ್ಶಿಯಸ್ ಆಗಿ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಫ್ ವಿ ಫೈಂಡ್ ಅವರ್ ಸೆಲ್ಸ್ ಇನ್ ದಟ್ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಸಿಚುಯೇಷನ್, ಅವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು we have to understand that God grace ಇದ್ರಲ್ಲಿ ನಾವಿಲ್ಲ, we have to come back again. ಸೊ ಆ ಒಂದು ರಿಫ್ಲೆಕ್ಷನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಡೈಲಿ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ಬೇಕು, ಅವಾಗ್ಲೇನೆ ನಮ್ಗೆ ಅದು ರಿಯಲೈಸ್ ಆಗತ್ತೆ. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇದ್ರೂ ನಮ್ಗೆ ರಿಯಲೈಸ್ ಆಗೋದಿಲ್ಲ. படிக்கும்போது என்னன்னா, நம்ம ஒரு சகோதரன் நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு சகோதரன் வேண்டாம், அப்படி பண்ண வேண்டியதுக்கு ஒரு வசனம் உண்டு. என்னிடத்தில் வருகிறது நான் புறம்பே தருவதில்லை என்று ஒரு வசனம் இருக்கு. ஆனா அவரு சொல்லிட்டாரு, அந்த வேதமானவர்கள் பற்றி நம்ம தான் வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த வசனத்துக்கு மாறாக நம்ம கிரியை செய்யணும். இது எனக்கு ஓகே, நீங்க வேண்டாம், ஏன்னா நீங்க எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு, நீங்க அவ்வளவு வளரல அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அதுதான் புறக்கணிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம போயிடுவோம். அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து எல்லாருமே எப்படின்னா பேருக்கு சொன்ன மாதிரிதான், நீ நாடுகளை மேம்பாயாக அப்படின்னு சொல்றது, ஆடுகளையும் சொல்றாரு, ஆடு குட்டிகளையும் சொல்றாரு, எல்லாரும் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகளா இருப்பாங்க, வாலிபர்களா இருப்பாங்க, புதுச்சடங்கவங்க இருப்பாங்க, எல்லாரோடமும் அந்த ஒரு ஒரே சகோதரத்துவத்தோட நம்ம பழகக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஓகே, ரமேஷ் பிரதர் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு, சொல்லுங்க பிரதர். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிருங்க, பிரேக் டைம் முடிச்சு. அப்புறம் ராய் பிரதர் என்ன திட்டுவாருங்க. சகோதர சகோதரிகளுக்கிடையே சமூக அந்தஸ்து பாகுபாடு பார்க்கறது இல்லாமல் போனது தேவனுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து. ஆனா அது எந்த அளவுக்கு வந்து நாம வந்து அந்த செய்யறோம் அப்படின்றத நம்மளே நிதானிச்சு பார்க்கணும். இல்ல இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் தரிக்கிறோமா, இல்ல உண்மையாக வெளிப்படையாக நம்ம அந்த பாகுபாடு பார்க்காத அப்படின்ற ஒரு விஷயங்களை கூட நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னொன்று வந்து இங்க வந்து நம் இனத்தார் நன்றாகும் நாடாரு, நம்ம மொழி கிடையாது, அவர் பேசினா மட்டும் கேட்கணும் அப்படின்ற ஒரு சட்டெல்லாம் வந்து இல்லாம எந்த ஒரு சகோதரரா இருந்தாலும் நம்ம அவருடைய பேச்சு வந்து, ஏன்னா எனக்குள்ளே வந்து நான் வெறி நல்லா ரெடி பண்ணாத வரும்போது நினைப்பேன், இப்படி எல்லாம் அடிக்க கூடாது, அப்படித்தாங்க அங்க உட்காந்து எழுப்பிடலாம். அந்த மனப்பான்மை எல்லாம் நம்ம எதிர்படாதீங்க. வந்தா பிரதர் பேசுற அந்த சத்தியத்தை கேட்கணும், அது தேவன் தான் வந்து நமக்கு சத்தியத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இல்லைனால அந்த எண்ணங்கள் இருக்குது. நீங்க சொல்றாரு என் சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கறது இல்லைன்ட்டு, ஏன்னா நான் மல்லிகை கிடக்காரு. ஓகே, அப்புறம் ஸ்டீபன் வந்திருக்காரு, அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ண விருப்பப்படுறாரு, பதிவு பண்ணுங்க. வந்து பார்க்கும்போது இது வந்து வேதமானவருக்குமே இது ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவிதமா பேசிட்டாரு. ஆனா அவருடைய காலப்பகுதியில மோஸ்ட்லி அப்படி இருந்திருக்கலாம். அது நம்முடைய காலப்பகுதியில அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான்.
ஆனா ஒரு புது சிஸ்டம்ல அது கண்டிப்பா இருக்காது. ஆனா நம்மளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் டேலண்ட்ஸ் நமக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ஃபெமிலியரா என்ன பண்ணா வெளியூர்ல இருந்து வந்தோம் இல்லை இங்க வந்து நல்லா பேசும்போது அவருடைய சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்மளும் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த சப்ஜெக்ட் கேட்கறதா ஆர்வம் காட்டுறதுக்கு நாங்களாவது ரொம்ப டைம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ. ஆனா ஒரு சாதாரணமான ஒரு சகோதரர் பேசும்போது அவருடைய பேச்சு திறன் என்ன பண்ணுவோம்னா ஸ்டடி பண்ணுவோம், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம இருக்கிற ஒரு விஷயம் அந்த பிரதர் இக்னோரன்ஸ் நம்ம மட்டும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வேதத்துல கூட ஒரு விஷயம் சம்பவம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிளியர் பண்றதோ சில பேர் அப்போல சேர்ந்தவன், சில பேர் போல சேர்ந்தவன் அப்படின்னு அப்படிங்கிறதா அவங்களுடைய நம்ம டீவேஷன்ஸ் ஒருவருடைய சப்ஜெக்டும் ஒருவருடைய அப்படின்னா சில பேர் நம்ம அந்த இடத்துல கொஞ்ச நேரம் மை மறந்து ஒரு குரூப்பா நம்ம அந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. அப்பதான் பவுல் வந்து கேட்கிறாரு, நான் இல்லப்பா, நானும் இல்லை, அப்போ இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்றாரு. இதோட சத்தியத்தை கொடுக்கல, இந்த வேதத்தை இந்த சபையை உண்டாக்குற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடி மூலமாக இருக்கு உண்டாயிருக்கலாம் படித்து சொல்றாரு. அந்த காலத்துல ஒரு விஷயம் ஆயிருக்கு. நம்மள்கிட்ட அந்த மாதிரி ஒரு டிவைஷன்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. நல்லா படிச்சிருக்காரு, நல்ல சத்தியத்தை நம்ம நல்லா சொல்றாரு, தெரிவிக்கிறாரு அப்படின்ற போது அந்த மாதிரி வேறு பாதுகாப்பட்டு இல்லாம ஒரு சின்ன சப்ஜெக்ட்னால அதுக்குள்ள என்ன ஒரு மெயின் கர்த்தர் அழிஞ்சு நம்ம போஜனத்துல என்ன ஒரு அறிவியலை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தெளிந்த விதமா ஓப்பன் மைண்டா நம்ம அது ஒரு காரியத்தை கேட்டுக்கணும். ஓகே, இந்த பேராகிராஃப் முடிச்சிடலாம், டைம் நிறைய போகுது. ஓகே, இது ஒரு சின்ன கன்க்ளூடு. பட் எல்லாருமே அருமையா சகோதரர்களும் ஆஃப்லைன்ல இருக்கவங்களும் ஆன்லைன்லயும் அருமையா பதிவு பண்ணீங்க, அனுபவங்களும் சேர்த்து வச்சு பதிவு பண்ணீங்க. எனக்கு ரொம்ப நன்றி. பட் இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த பேராகிராஃப் தனிப்பட்ட நம்மளுடைய முயற்சிகளை பற்றி பேசிட்டே இருப்பாரு. திடீர்னு என்னன்னா ஒரு சப்டைட்டில் கொடுத்துறாரு. இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்திருக்காருன்னு தெரியாது. சோசியல் பிரைட். ஓகே, அதாவது சகவாசத்தின் பெருமை. அதாவது நம்மளோட கிரியைகள்லயும் நம் பழக்க வழக்கங்களில் சில பெருமையான காரியங்கள் நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு சகோதரர் எழுதுமதை வந்து நீங்க சொல்ற மாதிரி சமூக அந்தஸ்துகள், பணம் இருக்கும் பணம் இல்லாதவன், பணக்காரன் ஏழை அப்படி கூட சொல்லிக்கலாம். இல்ல ஜாதிகள் கூட நம்ம எடுத்துக்கலாம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா சகோதரர் அழகா பாசிட்டிவா எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் எழுதும்போது எப்படி எழுதிட்டா பாசிட்டிவா எழுதிட்டாரு. அதை இந்த மாதிரி காரியங்கள் நம்ம சகோதர சகோதரிகளுக்குள் இல்லைன்னு எழுதிட்டு ஆனா பட்டுன்னு ஒண்ணு போடுவாரு பாருங்க. இதுல போட்டிருக்காரா தமிழ்ல ஆனால் போடுங்க. இதுக்கு எவ்வளவு பேர் கிராமர்ல நீங்க ஆனாலுங்கிற வார்த்தையை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் இங்கிலீஷ்ல பட்டுங்க. அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பட்டுன்னு போட எதுனா ஆனால் ஒரு வேலை இருக்கும், இருந்திருக்கலாம், அப்படி அதுதான் வரும். எதுவும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்த எதுவும் கன்ஃபர்மேஷன் இல்ல, ஒரு வேலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறது தான் உதாரணமா ஒரு காரியம் சொல்லி இப்ப தமிழ்ல சொல்ற பாருங்க. பெருமை நாவி இன்னும் சகோதர மத்தியில் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது சொல்லிட்டு உதாரணத்திற்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜாதி மதம் தானே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இங்க என்ன சொல்ற, உதாரணத்திற்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றாரு. அதுல என்ன சொல்ற பாருங்க, சகோதர மத்தியில் நல்ல கல்வி அறிவு உடையவர்களாகவும், கல்வி அறிவு நம்ம எதை சொன்னோம், நல்லா படிச்சிருக்கலாம், ஓகேங்களா, நல்லா படிச்சிருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், வேற ஏதோ ஒரு லாயரா இருக்கலாம், இன்ஜினியருக்கு யாரா இருக்கலாம், நல்லா படிச்சிருப்பாரு, அவங்களா இருக்கலாம். தாளாந்து உள்ளவர்களா காணப்படுகிறீர்கள். தாளாந்தன்னு எதை சொல்லலாம், நல்லா ஃபுல் பேப்பர் நீங்க சொன்னீங்களா, ஃபேமஸான ஸ்பீக்கர் யாரா இருக்கட்டும் அவர்களா இருக்கலாம். போட்டு ஐக்கியத்தினை மட்டும் நாம் நாடுகள், அவங்களுடைய சம்பாஷணைகள் அவங்களோட பழக்க வழக்க வச்சுக்கிறது மட்டும் தான் நம்ம விருப்பப்படுவோமா. ஒருவேளை விருப்பப்பட்டா அதை எதை ஐடென்டிஃபை பண்ணுதா, உனக்குள்ள பெருமை இருக்கு. எப்படி பெருமை வெளிப்படுத்தணுமா, எதுவும் இல்ல. பர்டிகுலரா அது அடுத்த பிறகு அழகா சொல்லுவாரு, இன்னும் உங்களை எடுத்து சொல்லுவாரு. பர்டிகுலரா ஒருத்தர்கிட்ட மட்டும், ஒரு குரூப் ஆஃப் நல்லா படிச்சவங்க இல்லைன்னா நல்லா ஃபேமஸான ஸ்பீக்கர்கிட்ட மட்டும் என்ன பண்ணுவாங்களா, நல்லா ஈஸியா பழகிடுவாங்க, அவங்களுக்கு கனத்தை கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட இருக்கிறவங்க வந்து சொல்லுங்க பாருங்க, நாடுபவர்களும் இன்னும் இனத்தார் அதாவது ரகம் என்று நாம் கண்டு கொள்ளாதவர புறக்கணிப்பவர்களா நம்மை நாம் காணலாம். ஒரு சில பேரை நம்ம கண்டுக்கவே மாட்டோம், ஆனா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சிலர் நல்லா ஃபெமிலியரா கவனிப்போம். இப்படிப்பட்டவர்களுக்கு பாசிட்டிவா சொன்னார்ல, இப்ப நெகட்டிவா முடிக்கிறார். பட் என்ன நெகட்டிவா முடிக்கிறாருன்னா அருமையா எழுதிட்டு போயிருவாரு. இம்மாதிரியான மனப்பான்மை நம்மேல் ஆதிக்கப்படுவதை காண்போம். ஒருவேளை இது ரூலிங் அத்தாரிட்டி ரூல் நம்மள பண்ண ஆரம்பிச்சு, எந்த ரூல், நம்மளோட மாம்ச சரீரத்தையும் நம்ம சிந்தி ரூல் பண்ண ஆரம்பிச்சு, இந்த மாதிரி எண்ணங்கள் ரூல் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்முடைய ஜீவியங்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய தேவ கிருபையானது. நம்மளுடைய ஜீவியங்களை எது கட்டுப்படுத்தணும், தேவனுடைய கிருபை நம்மளை கட்டுப்படுத்தணும் இல்லையா.
கிருபையானது இன்னும் நம் ஜீவனில் முதன் அதன் முழு கட்டுப்பாட்டினை எடுக்கவில்லை. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லைன்றார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைங்க. வெரி சிம்பிள். நான் வந்து சபைக்குள்ள வந்துட்டு நல்ல ஃபேமஸா பேசுற சகோதரருக்கு மட்டும் நல்ல டேலண்ட் இருக்கிற சகோதரன்ட்டையோ இல்ல நல்ல எஜுகேட் பணம் இருக்கிற சகோதரன்ட்டையோ நல்லா பழகிட்டு சோஷியல் நான் பழகிட்டேன்னு வைங்களா, ஒரு சாதாரணமான சகோதர சபையில இருப்பாங்க. இல்ல ஒரு பணம் இல்லாதவங்க படிப்பு இல்லாத பலகீனமான சகோதரி இருப்பாங்கல்ல. பலகீனமான இப்போ சகோதரர் ராமஸ் பிரதர் ஒரு அருமையா சொன்னாரு. அது யோவான் 22ஆம் அதிகாரத்துல 21-22 ஆடுகள் ஆடுகள் ஆடு இது 3 நீங்க ரசூல் பிரதர் எழுதிப்பாரு. ஒண்ணு பலம் இருந்தது, ஒண்ணு பால் குடிக்கிறது, ஒண்ணு பலகீனமா இருக்கு. பலகீனமா ஆடுகள்கிட்ட நம்ம அதுக்கு டைம் நம்ம கொடுக்கல, நம்ம பேசல, பழகல, இதெல்லாம் உங்களுக்குள்ள பிரைடு இருக்குதுன்ட்டு இல்லவே எழுதுறாரு. இருந்தா பிரச்சனை இல்ல, நீ செல்ஃப் கண்ட்ரோலா இல்லைங்கிறாரு. உன்ன நீ தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னும் கண்ட்ரோலா இல்லைன்னு தெரியாது. புரியுதுங்களா? சரி, இந்த பேராகிராஃப் நம்ம இதோட ஒரு பிரேக் டைம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அடுத்தது சகோதரர்